ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்ததும் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா காலையில் என்னோடய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே கண்டிப்பாக ஹைப்பும் கொடுங்க. அப்போ தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு வந்து பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வந்த உடனே மேலே வந்து நேற்று நைட்டு துணி காய போட்டிருந்தது, காஞ்சிருந்தது. சரி, அது கையோட வந்து எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்து மேலே வந்தேன். இப்போ டெய்லியுமே வந்து காலையில் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து என்ன வந்து பேக் பண்ணுறாங்கிறத வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குதான்னு வந்து சொல்லுங்கள். அது கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமாங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் 1, 2 ரெசிபியும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்யும்போது நான் ஷேர் பண்ணுறேன். அவசர அவசரமாக சமையல் செய்கிறதுனால ரெசிபி காலையில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி அதுமாரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேலை முடிகிற மாதிரி முதல் நாள் நைட்டே வந்து நான் இன்றைக்கி என்ன லஞ்ச் பேக் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணிவிட்டேன். வாரத்தில் மேக்ஸிமம் 1 நாள் இல்லை 2 நாள் பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்து அனுப்புவேன். டெய்லி ரைஸுனாலே அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் ஒரு நாள் சப்பாத்தி, ஒரு நாள் வந்து இட்லி, அதுமாரி எப்போயாவது வந்து கொடுத்து அனுப்புவேன். இன்றைக்கி அதுமாரி வந்து நான் பசங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரே கிரேவியாக வச்சிட்டோம்னா வந்து சாதம், சப்பாத்தி, டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் இது ஒன்றே வந்து போதும் அப்படின்ட்டு தான் வந்து முட்டை கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சப்பாத்தி வேணால் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நேற்று வாங்கின இட்லி மாவும் கொஞ்சம் மீதி இருந்தது. சாதம், சப்பாத்தி, தோசை இது 3த்துக்குமே வந்து இந்த ஒரு முட்டை கிரேவியே போதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்தே தான் வந்து வச்சுருந்தேன். அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க வந்து கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த ஏனோ தானோ இந்த அவசர அவசரமாக செய்கிற அன்னைக்கு தான், அதுவும் கம்மியாக செய்கிற அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அன்றைக்கி அதுமாரி தாங்க முட்டை கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையிலே ஓரளவு காலி ஆகிடுச்சு. மதியத்துக்குலாம் எனக்கு இல்லை. காலையில் டிஃபனோடு வந்து அன்றைக்கி கிரேவி வந்து காலியாகிடுச்சு. துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சப்பாத்தியும் ஒரு தோசை தான் வந்து சுட்டுக்கிட்டேன். இந்த சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா 2ஆக வந்து போடலாம். அது 2ஆக போடுறது கொஞ்சம் அலுப்புங்கிறனால பெருசாக ஒரே சப்பாத்தி வந்து போட்டுக்கிட்டேன். ஏன்னா பார்க்குறவங்க சில பேர் கேட்பாங்க, ஒரு சப்பாத்தி ஒரு தோசை வந்து போதுமானு வந்து கேட்பீங்க. அதனால தான் வந்து சொன்னேன். அது 2 சப்பாத்தியாக வந்து போடலாம். அதை காலைல டிஃபன் சாப்பிடும்போது கூட காஃபி குடிக்கிற பழக்கமும் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாள் விட்டு வச்சுருந்தேன். அது இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. அதனால் அடுப்பில் பால் வச்சுருந்தேன். சாப்பிட்ட கையோடவே தண்ணிலாம் குடிக்க மாட்டேங்க. அந்த காரம் லைட்டாக இருக்கும் போதே அந்த காஃபி குடிக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சம் தான் வந்து போட்டுக்கிட்டேன். எனக்கு இந்தமாரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமாங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். சாப்பிட்ட உடனே வந்து அப்புறம் அன்றைக்கி வந்து நான் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணேங்கிறத அது வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உடனே சின்னதாக ஒரு க்ளீனிங் ஒர்க்கு தான் வந்து பண்ண போகிறேன். வெளியில் வரண்டா கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால க்ளீன் பண்ணி பெருக்கி விட்டுட்டோம்னா ஈவினிங்காக வந்து போட்டு விட்டுக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். அந்த வேலை தான் வந்து இப்போ பண்ண போகிறேன். காலையில் மிஷின்லேயும் துணி போட்டு விட்டுருக்குறேன். அதுவும் வந்து துவச்சி முடிச்சதுக்கப்புறம் மேலே போய் வந்து காய போடணும். அப்புறம் கொஞ்சம் பெருக்கி தள்ளுற வேலை, அப்புறம் பெட்ரூம்லாம் வந்து பெட்ஷீட் மாற்றணும். இந்த சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து இருக்குது. இதான் வந்து பண்ண போகிறேன். இப்போ தொடர்ந்து ஒரு 4 நாளாகவே வந்து குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. ரொம்ப அட்டகாசம் வந்து பண்ணுது. நேற்று கூட ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வங்கி வீடியோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. நான் ரொம்ப நாள் இப்போ அதை வந்து ஷேர் பண்ணுறதில்ல. அவங்க கேட்டாங்கங்கிறதுக்காக நேற்று குரங்கு வந்திருந்தது. அது லைட்டாக வீடியோ எடுத்துருக்கிறேன். அது நான் முடிஞ்ச ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரேஷனில் வாங்கிட்டு வந்த கோதுமை வந்து கழுவி காய வச்சு அரைக்கணும்னு நினச்சிட்ருக்குறேங்க. முன்னாடியே அரைச்ச மாவு இன்னும் ஒரு 2 தடவை தான் சப்பாத்தி போடலாம். காலியாக போகுது. அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி வைக்கலான்னு பார்த்தா குரங்கு விட மாட்டேங்குதுங்க. 4 நாளாக தொடர்ந்து வந்துட்டுருக்குது. கொஞ்சம் ஒரு 2 3 நாள் வந்து இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கப்புறமா தான் அதை கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வரணும். அந்த வந்தால் வந்து ஒரு பாடுபடுத்தி வச்சுட்டு தாங்க வந்து போகுது. இந்த செப்பல் ஸ்டாண்ட் மேலே ஏறி அதுக்கப்புறம் இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி ஜன்னலில் உட்காந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கோம். செப்பல் ஸ்டாண்டு வேறு தனித்தனியாக வந்து அதை அக்கா எடுத்துகிட்டு வந்துருச்சு. அது சில இது உடஞ்சிருச்சு. அது அந்த ஃபெஃபிக்விக் வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து செப்பலை வந்து அடுக்கி வைக்கணும். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு அல்சர் இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்களே, இப்போ அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, அது இப்போ சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அல்சருக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட போய் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து நான் வந்து அதை சரி பண்ணலை. வீட்டிலே நானே வந்து பண்ணது தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அல்சருக்கு வந்து சூடான ஐட்டங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது, காரம் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, டீ காஃபி குடிக்கக்கூடாது, இந்த மசாலா ஐட்டம்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணாலே வந்து போதுங்க. அல்சர் ப்ராப்ளம் படிப்படியாக வந்து கம்மியாகும்.
நான் அந்த டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணுனேன். காலையில எழுந்திரிச்சதுமே வெறும் வயித்துல வந்து தண்ணி கொஞ்சம் நெறைய வந்து குடிச்சிட்டுருந்தேன். அப்படி இல்லன்னா நீராகாரம் இருந்ததுன்னா, நீராகாரம் இல்ல வந்து தயிர் இருந்ததுன்னா, தயிர் கலந்து தண்ணி நெறைய வந்து குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் வந்து டீ, காஃபி வந்து ரொம்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் முன்னாடிலாம் ரொம்ப அதிகமா குடிப்பேன். அப்ப அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுனேன். அதுவும் ரொம்ப கொதிக்க குடிப்பேங்க. அதெல்லாம் வந்து இல்லாம கொஞ்சம் ஆற வச்சு வந்து குடிச்சுக்கிட்டேன். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் நெறைய வந்து எடுத்துக்கிட்டேங்க. மோராவும் குடிச்சுக்கிட்டேன், தயிராவும் வந்து எடுத்துக்கிட்டேன். பழைய சாதம் நல்லா வந்து சாப்பிட்டேன் காலை டைம்லலாம். அதுக்கப்புறம் வந்து டீ, காஃபி குடிக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணுனேன். இந்த மசாலா ஐட்டம், இந்த கிரேவி ஐட்டம்லாம் நம்ம செய்வோம் இல்லைங்களா? இந்த இஞ்சி பூண்டு விழுது, இந்த மசாலா தூள்லாம் சேர்த்து அதிகமா செய்றோம் இல்லைங்களா? அதெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணுனேன். நெறைய நீர் காய்கறிகள்லாம் வந்து நெறைய எடுத்துக்கிட்டேன். இந்த ஜூஸ் ஐட்டம்லாம் நெறைய வந்து குடிச்சேன். அதாவது ரொம்ப பழ ஜூஸ்லாம் அதிகமா குடிக்கலங்க. இந்த லெமன் ஜூஸு, அப்புறம் இந்த கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் இந்த ஜூஸு, கருவேப்பில ஜூஸு இதேமாரி இந்த ஜூஸ் ஐட்டம் வந்து லிக்விடாவே கொஞ்சம் நெறைய எடுத்துக்கிட்டேன். பின்ன அடிக்கடி இந்த தேங்காய் பால் அரைச்சு குடிச்சேன். முடிஞ்சா நீங்க நெறைய பழ ஜூஸ்லாம் வந்து குடிங்க. இந்த டீ, காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணாலே வந்து போதும். மெயினா காரம் அதிகமா எடுத்துக்கவே கூடாதுங்க. காரம் ரொம்ப கம்மியா தான் வந்து சாப்பிடணும். அப்புறம் சில விஷயங்கள் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி அதுக்குள்ளது என்னென்ன சாப்பிடலாங்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து நான் அதெல்லாம் செஞ்சு தான் என்னுடைய இந்த அல்சர் ப்ராப்ளம் வந்து ஓரளவு வந்து சரி பண்ணுனேன். ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா அது சொல்ல முடியாதுங்க. அப்பப்போ திருப்பி வந்து பழையபடி இந்த டீ, காஃபி குடிக்கிறது, கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறது, மசாலாலாம் சேர்த்தோம்னா திருப்பி அதோட எஃபெக்ட் வந்து காமிக்குது தான். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அத வந்து திருப்பி அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நானே எடுத்துக்கிறது வீட்லயே. இதுமாரி மாத்தி மாத்தி தான் போயிட்டுருக்குது. நான் இந்த மாரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ, பண்ணிகிட்ருந்தேனோ அத தான் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இதில வேறு எதனாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நானும் அத வந்து ஃபாலோ பண்றேன். நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்புறம் நெறைய சிஸ்டர் வந்து தொடர்ந்து கேட்குறது, "நீங்க எப்படி இவ்வளோ ஸ்லிம்மா, ஒல்லியாவே இருக்கீங்க? நீங்க என்ன டயட் ஃபாலோ பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்றது கிடையாதுங்க. அது அந்த உடல் வாகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஜீன் அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படிதான். நான் எவ்வளோ சாப்பிட்டாலுமே, அதிகமா சாப்பிட்டாலுமே குண்டாவே ஆக மாட்டேன். உடம்பு இளைச்சிட்டே போகுமே தவிர, உடம்பு ஏறவே ஏறாது. அப்படியே வந்து ஏறுனாலுமே வந்து சும்மா ஒரு 2 கிலோ, 3 கிலோ ஏறுமே தவிர, திருப்பி கொஞ்ச நாள் அது அப்படியே வந்து கம்மியாயிடும். நான் டயட் பண்ணிலாம் நான் எதுவுமே வந்து கம்மி பண்ணுறது கிடையாது. உடம்பு இளைக்கிறதுக்கு இந்த எக்ஸர்சைஸ் அதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாதுங்க. ஒரு வேளை நான் அந்த மாடிப்படி ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது ஏறி ஏறி இறங்குவேன். அப்புறம் நான் செய்கிற வேலைகள், அப்புறம் வந்து மெயினாக பகல் டைமில் வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து தூங்க மாட்டேன். தூங்குனாலே வந்து சில பேருக்கு உடம்பு விழுன்னு வந்து சொல்லுவாங்க. நான் இந்த லீவில் கூட வந்து நல்லா தூங்கி தூங்கி தாங்க எழுந்திரிச்சேன். அப்போ கூட எனக்கு வந்து உடம்பு ஏறவே இல்ல. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தூங்குறதுக்குலாம் அந்த அளவுக்கு டைம் கிடைக்காதுங்க. அப்படியே கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குது, படுக்கலான்னு வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஃபோன் ஏதாவது வந்துரும். அப்புறம் தூங்கவே முடியாது. அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து பகல் டைமில் வந்து தூங்குறது கிடையாது. இந்த வெளியில வராண்டா வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தொடப்பம் வந்து வாங்கினேன் இல்லைங்களா? அது வந்து ரொம்ப அந்த பிடி வந்து கொஞ்சம் மொத்தமா இருந்தது. கையில பிடிச்சு கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. 2 தொடப்பம் வாங்கினேன். சரி அத வந்து 3ஆ அப்படியே பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அத தான் வந்து நுனியில வந்து கட் பண்ணிட்டு, 2 தொடப்பத்த அப்படியே 3ஆ ஆக்கிட்டேன். அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கையோடவே வந்து இந்த உள்ள சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. இதுதான் வந்து பண்ணிட்டுருந்தேன். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பெட்ஷீட்லாம் வந்து மாத்திர்றதுங்க. ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி பில்லோ கவர்லாம் வந்து துவச்சிருவேன். பெட்ஷீட் இடையில கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இல்ல, கொஞ்சம் அழுக்கா இருக்கிற மாரி இருந்ததுன்னா, இடையில வந்து இன்னொரு தடவ மாத்திருவேன். இப்போ பில்லோ கவர், பெட்ஷீட்லாம் வந்து துவைக்க போறேன். மிஷினில் போட்டு பவுடர்லாம் போட்டு அ தண்ணி ஃபுல்லானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஊற வச்சுருவேங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி ஆன் பண்ணி விட்டுடுவேன். இத துவைச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் மேலே போய் காய வைக்கிறது. ஏன்னா, இப்போ காய வச்ச துணிய வந்து இப்போ ஈவினிங் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும், காஞ்சிருக்கும். திருப்பி போய் ஈவினிங் போடுறத காலையில வந்து எடுத்துருவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தத கூட நேத்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? இன்னைக்கு நல்ல நாளுங்கிறதுனால சாதனாப்பா அந்த 10 மணிக்கு மேல நேரம் நல்லா இருக்குது. அந்த டைமில் வந்து போட்டுக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு மெட்டி வந்து அவங்க கையால போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா வந்து இல்ல அந்த டைமுக்கு வந்து போடு அப்படின்னு வந்து சொன்னதுனால, இந்த வாட்டி மெட்டி நானே வந்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த கொலுசு, மெட்டி, பிரேஸ்லெட் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணத வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் 2 சிஸ்டர் வந்து ஊர் சைட்லாம் ரேட்டு கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இன்னொரு சிஸ்டர் வந்து இங்கே ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. எனக்கும் அதுதான் வந்து தோணுச்சு. இந்த புது ட்ரெஸ்ஸு புதுசா ஏதாவது எது வாங்கினாலுமே வந்து அத நல்ல நாள், நல்ல நேரம் பார்த்து தாங்க வந்து சாதனாப்பா வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க.
புது கொலுசு மெட்டியெல்லாம் போட்டதுமே எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து போடுறேன். போட்டதுமே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருசாக ரொம்ப வீடியோஸ் வந்து எடுக்கலை. அப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு அங்கேயே இப்போல்லாம் வந்து வெயிட் பண்ணியிருந்ததாங்க வந்து கூட்டிகிட்டு வரேன். பெட்ரோல் விலைலாம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. போயிட்டு போயிட்டு வந்தாலும் வேஸ்ட்டாக பெட்ரோல் தான் செலவாகுது. வீட்டில் வந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால அங்கேயே வெயிட் பண்ணியிருந்து கூட்டிகிட்டு வரது. இன்றைக்கி காலையிலேருந்து கிளைமேட் கொஞ்சம் வந்து மழை வர மாதிரி தாங்க இருந்தது. காலையில் அப்பப்போ லைட்டாக தூறிட்டு தான் இருந்தது. ரொம்ப பெருசாலாம் இல்லை. அப்புறம் சாயந்தரம் நல்லா இருட்டிட்டு வந்தது. கொஞ்ச நேரத்தில் நல்ல மழைங்க. இந்த சம்மரில் வந்து எந்த அளவுக்கு வெயில் காட்டுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே நாளில் மழை சரியான மழை அடித்து வெளுத்து வாங்கிடுச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட சரியான மழை. கொஞ்சம் லைட்டாக விட்டுருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தோம் பசங்களை கூட்டிகிட்டு. ஆனால் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே திருப்பி சரி மழை பிடிச்சிச்சிங்க. ஃபுல்லாகவே 3 பேருமே நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். நான் இங்கே வந்து வராண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையில் துணி வச்சு அடைச்சிருப்பேன். ஏன்னா தவளெல்லாம் அதிகமாக வருது, அந்த ஓட்டையில் போய் பூந்துக்குதுங்கிறனால துணி வச்சு அடைச்சிருந்தேன். அடித்த மழைக்கு வந்து இங்கே வராண்டாவில் அப்படியே குளம் மாரி தண்ணி நின்றுட்டு இருந்தது. அந்த துணியை அப்படியே அந்த தண்ணியில் அலசிட்டேன். பசங்க 2 பேரும் மேலே போய் மழையில் கொஞ்சம் நேரம் விளையாட போகிறோம். ஆல்ரெடி நனைஞ்சிட்டோம்ல, கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போயிடுச்சிங்க. சரி கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்துட்டு வந்துடுங்க, ஜுரம் வந்துடும், சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வர சொல்லிட்டேன். அப்புறம் இந்த தண்ணிலாம் இங்கே வராண்டாவில் நின்னது வந்து நல்லா ஊறி போயிருந்ததுங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங்காக மாப் போடலான்னு தான் நினச்சேன். நல்ல வேளை மழை வந்துருச்சு. சரி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேங்க. அதை தேய்ச்சி கழுவி விட்டதுக்கு காஞ்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. வீட்டுக்கு வந்துமே மழை கொஞ்சம் நேரம் பெஞ்சிட்டு தாங்க இருந்தது. கரண்ட்டு இல்லை. சரி அந்த மழையிலே நனைஞ்சிக்கிட்டே தான் படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி நல்லா கழுவி விட்டேன். ஃபஸ்ட்டே பசங்க மேலே ஏறி வந்துட்டாங்க. வெற்றிக்குட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா சும்மா இல்லாமல் இங்கே வந்து தண்ணியில் ஆடுறன்ட்டு இந்த டோரில் வந்து காலில் தண்ணி ஏற்றி ஏற்றி விட்டுருப்பனாட்டுக்கு உள்ள வரைக்கும் லைட்டாக தண்ணி வந்துருச்சு. உள்ளே லைட்டாக வந்து தொடச்சி விடணும். இந்த பை இருக்கிற இடத்துக்குலாம் லைட்டாக தண்ணி தான் நின்றுட்டுருக்குது. போதும் நில்லு இரு. ட்ரெஸ் இங்கே கேட்டிக்கோ. மழையில நனைஞ்சதுனால நனைய விட்டேன். போதும் இறங்கி கீழே இறங்கு. எப்படி ஜுரம் வந்ததுன்னா அப்பா என்ன வைக்க மாட்டாரு. ட்ரௌசர் கைட்டிக்க, ஜட்டி போட்டிருக்கல, ட்ரௌசர் கைட்டு இங்கே வை. இப்போ நடுக்குதுடா அம்மாக்கு. நாளைக்கு விடுமுறைலாம் இல்லை. இங்கே பாரு தண்ணி வந்து உள்ளே போகுது, கம்னரு. நீ வந்ததுமே என்ன பண்ண? தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு. என்ன பண்ண வந்ததும் கைட்டுதா. சரி வந்தது என்ன பண்ணுன? தண்ணி ஃபுல்லாக அந்த கதவுல அடிச்சு விட்டியா? இல்லை அப்படி பண்ணியா? கொஞ்ச நேரத்தில் சாதனாப்பா வந்துட்டாங்க. அவங்களும் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு தாங்க வந்தாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மழை நல்லா விட்டுடுச்சு. கழுவி விட்டதுக்கப்புறம் அதுவும் இந்த மழை தண்ணியில் கழுவி விட்டதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு இருந்ததுங்க. காஞ்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இதில் 1 2 சிஸ்டர் பண்ண கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இல்லை மண்டே அன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம். Bye.